இதுதான் எங்கள் வீட்டு பாத்ரூம். நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த பாத்ரூமை தான் பார்க்க போகிறீங்க டூரில். நான் பயன்டியா குமார், இது அது கிடையாது, வாங்க. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நீங்கள் ஜென்ரலாக ஹவுஸ் டூர் அப்படின்னு சொன்னாலே எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்குதுன்னு காமிக்கிறதா இருக்கும். பட் இன்னைக்கு வீடியோ அப்படி கிடையாது. இன்னைக்கு வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுஸ் டூர் ஒரு வித்தியாசமான ஒரு ஹவுஸ் டூர். ஏன்னா இதுதான் என் வீடு, இங்கே என்னென்ன வச்சுக்கலாம்னு உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். பிகாஸ் நான் இப்போ தான் மூவ் ஆகியிருக்கேன். அண்ட் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே சேனலில் நான் வந்து ஹவுஸ் டூர்னு போட்ட ஒரு வீடோட இன்னைக்கு வீடியோ நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி மச் பிக்கர் ஹவுஸ். அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்தால் எப்படி? அண்ட் மோரோவர் என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே இப்போலாம் பெருசாக தெரியாமல் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு என்னையை பற்றின லைஃப் அப்டேட் கொடுத்து. ஸோ வாங்க அப்படியே பேசிகிட்டே போகலாம். வீட்டோட என்ட்ரன்ஸ் இது தான். அண்ட் நம்மளுக்கு வந்து இன்னமும் மெயினாக மேஜராக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பல் கலெக்ஷன் ஒன்று எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஃபுட்வேர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதான் என்னோடய செப்பல். எப்போ பார்த்தீங்கன்னாலும் இந்த செப்பல் வாங்குவேன், ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவேன், மறுபடியும் இதே மாடல் இதே செப்பலை வாங்கி வச்சுப்பேன். ஸோ அதை தானோன்னா ஓகே. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தோன்னா இதுதான் நம்மளோட ஹால். அண்ட் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அந்த சைடு வெளியில் ஒரு பால்கனி இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீ செயின்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ். நம்மளுக்கு வந்து ட்ராகன், இந்த சைனீஸ் பேம்பு அந்த மாதிரி வெரைட்டி நிறைய பிடிக்குங்கிறதுனால வீடு ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த சைனீஸ் டச் நிறைய பார்ப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம கார்கி, ட்ரோகோன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின அவார்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ். அண்ட் இது வந்து நம்ம எம்ஜி ஸ்குவாட் நம்மளுக்கு வரைஞ்சி கொடுத்த ஒரு பர்டிகுலர் விஷயம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ யூடியூப்பில் பார்ப்பீங்க, உங்களை யூடியூப்பில் நாங்கள்லாம் பார்க்குறோம், நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னு கேட்பீங்கல்ல. ஸோ ஐ தாட் என்னோட ஹோம் ஸ்க்ரீனையும் உங்ககிட்ட காமிக்கலான்னு. நம்ம லைஃப்பில் என்ன தேடிட்டு இருக்கோமோ அதை மோஸ்ட்டாக நம்ம யூடியூப்பில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வூவே அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்டாக, இது வந்து ஒரு சைனீஸ் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது அந்த கான்செப்டு. அப்புறம் பி காம், alone, don't seek, mind traps, not trying, letting go, how to find yourself, slow living. பேசிக்காக நம்ம லைஃப்பில் இந்த ஜோனில் தான் இப்போ சுற்றிட்டு இருக்கோம். எப்படியாவது சரி விடுங்க, அதெல்லாம் இன்னொரு நாள் பார்ப்போம். பட் எனிவே மூவிங் ஆன் ஃபர்தர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒரு கெஸ்ட் ரூம் இருக்குது. அந்த சைடு ஒரு பல்கனி. அண்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா தங்கச்சி இப்போது டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க, சென்னையில் முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட்டு. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ரூம். அண்ட் இந்த வீக்கெண்ட் வந்து வீட்டில் யாரும் இல்லைனா வீக்கெண்ட் வந்து அப்படியே ஃபேமிலி கிளம்பி வந்துடுவாங்க மதுரையிலேருந்து. அதர்வைஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 ரூமு, இங்கே ஒரு ஹாலு. எனக்கு என்ன வச்சு இங்கெல்லாம் ஃபில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ இப்போ தான் நான் மூவ் ஆகியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டே இப்படிலாம் நீ போட்டுட்டு இருந்தேன்னா திருட்டு பசங்க வீட்டுக்குள்ளே வந்து திருடிட்டு போயிடுவாங்கடா அப்படின்னாங்க. வேறு யார்? எங்கள் அம்மா தான். டே இப்படிலாம் போட்டு தாண்டா யூடியூபர்ஸ் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்றாங்க அப்படின்னா அதான் சொன்னேன். அம்மா என் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா நானும் திருடன் கூட சேர்ந்து தேடுறேன், என்ன தான் என் வீட்டில் இருக்குது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. எம்டி ஷெல், எம்டி கிரவுண்டு அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. எனிவே தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் கிச்சன். அண்ட் முதல்ல மாதிரி இப்போ நம்ம கிச்சன் வந்து மோசமான நிலைமையில் இல்லை. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தண்ணி, அப்புறம் வந்து ரெட்புல் நிறைய இடத்துல பார்ப்பீங்க. பிகாஸ் ஐம் ஒர்க்கிங் வித் ரெட்புல். இப்போ தான் மும்பைலாம் போயிட்டு அந்த F1 ரேஸ்லாம் நம்ம பார்த்தோம்ல, F1 டிரைவ் த்ரூலாம் பார்த்தோம்ல. அப்புறம் வந்து இது வந்து கோகனட் திறக்கிறதுக்கான ஒரு நவீன எந்திரம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. பட் எனிவே இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயாச்சு. அரிசி வச்சு நம்ம சோறாக்க தெரியும், அப்புறம் வந்து தோசை ஊற்ற தெரியும், அப்புறம் வந்து அப்படியே ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒன்று பண்ணுவேன். அதை பிரியாணின்னு நினச்சா பிரியாணி, பிரிஞ்சின்னு நினச்சிங்கன்னா பிரிஞ்சி, இல்லைனா வந்து அதை ஃப்ரைட் ரைஸ்னு நினச்சிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். அந்த மாதிரி எனக்கு ஒன்று பண்ண தெரியும். ஐயோ என்ன சீமா நான் மாதிரி சிரிக்கிறேன். எனிவே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் ஸ்பேஸ் இங்கே இருக்குது. அண்ட் அப்புறம் நம்ம ரெக்ரூட்மெண்ட் கேட்டிங்கல்ல, 10,000 அப்ளிகேஷன் மொத்தம் வந்திருக்குது. ஸோ 10,000 அப்ளிகேஷனில் நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு 20 பேரை நம்ம கடைசியில் எடுக்கணுங்கிறப்ப நிறைய வேலை இருக்குது. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட் ஆரிஃபும் உட்காந்து இங்கே தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம் இப்போதைக்கு. பட் வி ஹவ் ஒன் ரிசோர்ஸ். ஆர்த்தி அப்படிங்கிற ஒருத்தங்க, அவங்க வந்து இப்போது சம்டைம்ஸ் என் வீடியோவில் வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக நான் பேசுகிறத விட இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க வந்து இப்போ நம்ம டீமோட ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸாக இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வந்து விருதுநகரில் இருக்காங்க. ஒரு அமேசிங்கான ஒரு மாம். அது வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. பட் செம்மையாக ரிசர்ச் பண்ணி கண்டென்ட்லாம் காலையில் கொடுத்தா மத்தியானம் அப்படியே சட்னு வந்து சேர்ந்துடும். பூஜை ரூம் எல்லோரும் சாமி கும்பிட்றதுனா சாமி கும்பிட்டுக்கோங்க. அடுத்து இது நம்மளோட ஸ்பேஸ், நம்மளோட ரூம், குட்டி ரூம்.
அண்ட் இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஃபுல்லாக அந்த வுட் ஒர்க் ஃப்ளோரிங் போட்டிருப்பாங்க. அண்ட் எனக்கு வந்து தரையில் முதல்லலாம் பாய் போட்டு படுப்பேன் அந்த வுட் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்காக. இப்போ அந்த வுட்டே டைரெக்டாக இருக்குதுங்கிறதுனால இப்போ பாயும் கிடையாது, வெறுமனே அப்படியே தரையில் வந்து போர்வையை போத்திட்டு, இதான் போர்வை, ஒரு பெட்டு, இதை போட்டு அப்படியே படுத்து தூங்குறது தான் இங்கே நம்மளோட வேலை. அண்ட் இப்போதைக்கு நான் இந்த புக் வாசிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராவது ஹிஸ்ட்ரி ஃபெனட்டிக்ஸ் இருந்தீங்கன்னா யூ கேன் ட்ரை ரீடிங் திஸ் புக். ஸ்டார்டிங் இப்போ தான் கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது, இவ்வளோ பேஜ் தான் முடிச்சிருக்கேன், பட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ராஜராஜ சோழன் அண்ட் அந்த காலத்தில் இருந்த சோழர்களோட மொத்த வாழ்க்கையுமே வந்து சினிமேட்டிக்காக இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எழுதியிருந்தாங்க. ஸோ காமினி தண்டபாணி மேடம், ஸோ நீங்கள் யூஎஸில் இருக்கீங்கன்னு நான் பார்த்தேன். ஸோ அமேசிங் புக், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனிவே, அண்ட் இப்போ வந்து நான் டிஜேயிங் கற்றுட்ருக்கேன் எம்ஜிஸ். இதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ ப்ராப்பராக எனக்கு வந்து ஒரு எம்ஜி ஸ்குவாடுக்கு ஒரு மீட்டப் வைக்கிறப்போ எனக்கு வந்து டிஜேயிங் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப 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 ஆசை. ஸோ அதுக்காக வந்து நான் இப்போ டிஜேயிங் வந்து செல்ஃப் லேர்னிங் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஒரே என்டர்டெயின்மெண்ட் இப்போதைக்கு இதாக தான் இருந்துகிட்ருக்குது. எனக்கு பர்சனலாக ஒரு எஸ்கேபிசம் ஃப்ரம் ரியல் வேர்ல்டு ஒரு பேஷன் இருக்கணுமாங்கல்ல, எனக்கு இப்போ இதுதான். அண்ட் அடுத்து புக்ஸ் தட் ஐ ரீட், அதில் நிறைய சைனீஸ் டச், ட்ராகன் டச் இருக்கும். அண்ட் இதுதான் அந்த பேம்பு, நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்களா, அது உள்ளேருந்து இதுதான் வியூ. அப்புறம் தாண்டி வெளியே போனோன்னா ஆக்சுவலாக நான் மாத்திரையே எடுக்க மாட்டேன், ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படி திமிரா பேசி இப்போ பயங்கரமாக எனக்கு வந்து ஃபீவரு, மவுத் அல்சரதுன்னு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் மாத்திரை எடுத்தேன். எனிவே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டுடியோவுக்கு போவோம். எங்கேருந்து வீடியோலாம் ரெடி ஆகுது நீங்கள் பார்க்கணும்ல, இதெல்லாம் சரி மாதிரி வீடியோ எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல. ஸோ வீடியோ எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற ரூமில் இருந்து தான். வாங்க அதுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டுடியோ செட்டப். ஃபுல்லாக அக்கஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கல்ல, எப்படி நாங்கள் சீப்பாக போட்ட பிளானை சீப்பை வச்சே முடிச்சிட்டோம் பார்த்தீங்களாடா அப்படிங்கிற மாதிரி அக்கஸ்டிக்ஸ் தான் இது எல்லாமே. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அகெயின் லாட்ஸ் ஆஃப் ட்ராகன் டச் இருக்கும். அப்புறம் வந்து இது நம்மளுக்கு சிங்கப்பூர் போயிருந்தோம்ல யூடியூப் கான்க்ளேவ், ஸோ அப்போ கொடுத்த ஒரு பர்டிகுலர் பில்லோ. அண்ட் அகெயின் லாட்ஸ் ஆஃப் புக்ஸ். ஃப்ரீகனாமிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு புக்கு. அதே மாதிரி ஷூடாக் வந்து லைஃப்பில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன், வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலைங்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல புக்கு. தென் தேர் இஸ் அஃப்கோர்ஸ் சேப்பியன்ஸ், ஒபாமா, மஸ்க், நம்ம தலைவர்கள்லாம் வரிசையாக இருப்பாங்க. அது தாண்டி பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து இப்போ வீடியோஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு அதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் சைட் லைட்டு தான். அண்ட் நீங்கள் எல்லாருமே கேட்பீங்கிறதுக்காக இந்த நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்டு நம்ம பழைய வீட்டில் இருக்கிறத விட எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே கஷ்டப்பட்டு ஒட்டி வச்சாச்சு. அண்ட் ஆஸ் ஓல்ட் டைம்ஸ் பேம்பு பிடிச்சிட்டு வந்து இழுத்துட்டு வந்து வேற வச்சாச்சு. அண்ட் ஸோ இங்கேருந்து தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே இந்த சைடு வந்தோன்னா நம்மளோட வாக்கின் கிளாசெட் ஒன்று இந்த சைடு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒன்றும் இல்லைங்க, அதே 4 சட்டை. இது அப்படியே மதுரைக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு போயிடுவேன், போட்டு முடிக்கிறத மறுபடியும் வரப்போ துவைச்சி கொண்டு வந்துடுவேன். அண்ட் நான் ஒரு முக்கியமான அப்டேட் விட்டேன் பார்த்தீங்களா, இவ்வளோ பேசிட்டு பாத்ரூமையே பாத்ரூம் டூர் கிடையாது, பாத்ரூம் அப்டேட். ஏன்னா வந்து ஒரு சின்ன என்ன சொல்ல, ஒரு 4 வருஷமாக நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிருந்தேனோ அப்படியே தான் இன்னும் ட்ரெஸ் பண்ணிருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக தான் இவ்வளோ பெரிய யூடியூப் ரைட்டடாக கொஞ்சம் பெட்டராக பர்சனல் கேர்லாம் எடுத்துக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் எஃபர்ட் போட்டு வாங்கி வச்ச கிஃப்ட்டு எல்லாம் மிக்சடாக என் முன்னாடி இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, முக்கால்வாசி இது வந்து நம்ம பிம்பிள் மூஞ்சிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியே தான் இருந்துகிட்ருக்கோம். அப்புறம் வந்து ஸ்மெல் இது பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒரு குட்டி ரோல் ஆன். ஆண்களுமே வந்து பர்சனல் கேரில் இவ்வளோ இருக்குதுங்கிறதே வந்து எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் தான் தெரிஞ்சிச்சு. நடுவில் வந்து தாடியெல்லாம் கண்ட மணிக்கு வளர்த்துட்டு இருந்தேன், அப்போல்லாம் ஒன்றும் செட் ஆகாது, அதுக்கு வாங்கி போட்டது எல்லாம் வாங்கி வச்சுட்டுறது, யூஸ் பண்ணுறது தான் கிடையாது என்ன தான் வாங்கினாலும். எனிவே, அதை தாண்டி கிட்ட வந்து பெசன் நகர் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரொம்ப சம்டைம்ஸ் லோன்லி ஆயிடுச்சுன்னா, இல்லை வந்து சம்டைம்ஸ் இப்போலாம் அப்படி ஆகுது, ரொம்ப லோன்லி ஆகுது அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா இம்மிடியேட் எஸ்கேப்பாக இங்கேருந்து பெஸ்ஸில் பீச்சில் போய் உட்காந்துட்டு இருப்பேன். யாரையும் பெருசாக பார்க்க மாட்டேன். பட் அந்த பீச்சுக்கு போனேன்னா எனக்கு ஒரு கடல், நல்ல வைப், நிறைய மெமரிஸ், லாட்ஸ் ஆஃப் குட் ஃபீல்ஸ், குட் வைப்ஸ், அங்கே கிளம்பி ஓடி போயிடுவேன். அண்ட் இந்த வீடு வந்து நான் வாங்கலை, இந்த வீட்டில் நான் ரெண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக வீடுங்கிறது வந்து ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அது எப்போ வந்து எல்லா செலவையும் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக காசு இருக்குது, நான் சேவிங்ஸையும் முடிச்சுட்டு நான் எல்லாமே பார்த்துட்டு எனக்கு அது போக காசு இருக்குதுன்னு நினைக்கிறப்போ நான் சென்னையில் வீடு வாங்குவேன். இப்போதைக்கு சென்னையில் வீடு வாங்குற அளவுக்கு எனக்கு மைண்ட் செட் கிடையாது. அதில் போய் நம்ம லாக் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எவர் நம்ம லாக் ஆகிட்டோம். ஸோ இது வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ் தான், பட் சூப்பராக மனுஷன் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சின்ன விஷயம்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். எனக்கு வந்து இந்த வீடோட ஐடியாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா, யூ கேன் டேக் ஐடியாஸ் ஃப்ரம் இட். இங்கெல்லாம் பாருங்களேன், ஸ்டோரேஜ், எல்லா இடத்துலையுமே ஸ்டோரேஜ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ்.
ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்னு. அண்ட் இங்கே வந்து இந்த ஐலாண்ட் கிச்சன் வந்து நம்ம ஊரில் ரொம்ப அண்டர் அப்ரிஷியேட்டடாக இருக்கும். ஸோ சமைக்கிறவங்க வீட்டில் அம்மா கிட்ட வந்து ஒரு டைம் வீடெல்லாம் கட்டுறவங்க கேட்டிங்கன்னா, இல்லை ஒய்ஃப் கிட்ட கேட்டிங்கன்னா, தே வில் சஜஸ்ட் யூ ஸோ மச் அபவுட் இட். இல்லை குக்கிங் தெரிகிற என்னைய மாதிரி குக்கிங் தெரிஞ்ச ஆண்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் சென்டரில் இருக்கிறத பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அடுத்து வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சிம்னி. ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் பர்ஃபெக்ட். எனக்கு வந்து நிறைய வீடு தேடி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தது. பட் ஒர்த் இட். நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. நான் இங்கே என்ன பண்ணுறதாண்ணா, நான் இதுக்குள்ளே என்ன வைக்கிறது, எதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும், மதன் இன்னும் வீடை ப்ளசன்ட் ஆக்குறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிலங்க, நான் வந்து பர்சனலாக அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ரைட் லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே மேடு பள்ளம் இப்படி தானே லைஃப் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ நான் லைஃப்பில் வந்து இங்கே இருக்கேன் பர்சனல் லைஃப்பில். இப்படி தள்ளி வந்துக்கிறேன். ஸோ அதனால வந்து இட் இஸ் டஃப் ஃபார் மீ. பட் இதையும் மீறி நான் ஓடிட்டுருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் தான். நான் டெய்லி ஒரு வீடியோ உலகமேடு ஜூனில் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். லாட்ஸ் ஆஃப் லவ் ஃபார் தட். நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து என்னடா இன்னைக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக்கோ இல்லை ஒரு சப்ஸ்கிரைபோ இல்லை ஒரு கமெண்ட்டோ போடுறப்போ அங்கே ஒருத்தன் என்னால் சிரிக்கிறாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வேறு யாரும் இல்லைன்னு நான் தான். பிகாஸ் தட்ஸ் வாட் இஸ் மேக்கிங் மீ ரன் தீஸ் டேஸ். எனக்கு வந்து எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்க பிடிக்கும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் என்னோடய லைஃப் வந்து ஒரு எம்டி ஷெல் மாதிரி இருக்குதுன்னு எனக்கு சம்டைம்ஸ் தோணும். ஸோ ஒரு முட்டையை உடச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கணும்ல, ஆல்புமின் யோல்க் எல்லாம் இருக்கணும்ல, அதெல்லாம் இல்லைன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி என் லைஃப் இப்போ வந்துட்டு இருக்குது. பட் திஸ் இஸ் வாட் மதன் கௌரி இஸ் அட் திஸ் பாயிண்ட் அண்ட் எம்ஜி ஸ்குவாட் இஸ் ஸ்டில் மேக்கிங் ஹிம் ரன் அப்படிங்கிறத நான் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ மெயினாக. ஸோ எப்படியும் வந்து இந்த வீடியோ நான் போட்டதுக்கப்புறம் 4 ஃபோன் வரும். எப்படியும் ஏன் இதை பேசிகிட்டு இருக்க, ஏன் அப்படி புலம்பிகிட்டு இருக்காதுன்னு. ஸோ அதனால் நான் ஃபர்தராக ஒரு ஃப்ளோவில் தனியாக இருந்தால் நம்ம நிறைய பேசிடுவேன் உங்ககிட்ட. அப்படியே பழகிடுச்சு, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த வீடியோ நான் இன்னும் பெட்டராக பார்க்குறேன். ஸோ சியர்ஸ். எனக்காவது ஒரு நாள் பீச்சில் பார்ப்போம். டேக் கேர், பை.